அனைவருக்கும் வணக்கம். காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லி கண்ணாடி பேழையில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை இந்த சமுதாயம் காணப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடைசியாக என்ன பொருள் வைத்தாங்க, என்ன பொருள் வைத்து தற்போது வழிபாடு செய்யப்படுகிறது, இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க பட்டது. மேலும் இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஏதாவது எதிர்பாராத விதமான ஒரு சண்டை பிரச்சனை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கா? நீங்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் உங்கள் கையில் பணங்காசு அப்படின்னு ஒரு சேமிப்போ அல்லது எந்த விதத்துலையுமே பணங்காசு தங்காத ஒரு நிலை இருக்கா? ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா அதில் 10 ரூபாய்க்கு உடல்நல குறைபாடு, மருத்துவமனைக்கு போகிறது இந்த மாதிரியே இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தோஷ நிவர்த்தியோ அல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சரியான பரிகாரங்களோ செய்யும்போது நிச்சயமாக அது சரி செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும். நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு கோவில் தாங்க. அறுபடை வீடுகள் எப்படி நம்ம தமிழகத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்து முருகப்பெருமானுக்காக நம்ம சொல்கிறோமோ அதே போல் அறுபடை வீடுகளைப் போலவே இந்த கோவிலும் பெரும் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்றாற் போல இந்த சிவன்மலையில் சுப்பிரமணியர் அமர்ந்திருக்காரு. சிவன்மலை அப்படின்னு வர்றதால நிறைய பேர் இது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சுப்பிரமணியர் இங்கு குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் சுப்பிரமணியர் கோவிலில் மிக பெரும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரவு ஆகக்கூடிய பொருள் தான் இந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அதாவது முருகப்பெருமானே தன்னுடைய பக்தரின் கனவில் உத்தரவாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் இங்கு வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும், சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்படும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடைசியாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு அரிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டது. அதாவது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தருடைய பவானி என்பது சொல்லக்கூடிய ஒரு பெண் பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் கடல் நீரை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடல் நீரானது இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைத்தாங்க. அதாவது நான் சாதாரணமாகவே தண்ணீர் வைத்தால் ஆபத்து அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஏன் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மிக பெரும் இயற்கை சீற்றங்கள் வந்ததையும் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் தற்போது கண்ணாடி பேழைக்குள்ள கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மண் கலசத்தில் தீர்த்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, மிகவும் சுபமான பலன்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. கடல் நீரை வைத்து வழிபாடு செய்கிறதால சுனாமி வருமோ இல்லை கடலில் இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லப்பட்டது. கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோ அல்லது கடல் சார்ந்த பொருளால் தொழில் வீழ்ச்சி அடையுமோ அப்படின்னலாம் சொல்லப்பட்டது. இதே போல் ஆனால் இது சுபமான பலனே அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பருத்தி, இளநீர், மஞ்சள் அப்படின்னு ஏகப்பட்ட பொருள், நூற்றுக்கணக்கான பொருட்கள், 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத குறித்து இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதனால் என்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு இப்போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால்
மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இனி வரக்கூடிய நாட்களில் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியதாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் நீங்கள் கௌரவமாகவும் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடியதாகவும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு கூடுதலான கவனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. செயல்திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகமும் நிம்மதியும் ஏற்படும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். உறவினருடைய வருகை இருக்கும். யாருக்கிட்டையும் பேசும்போது நிதானமாக பேசுறது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுறது வெற்றிக்கு வழிவகுக்கும். கலைத்துறையினருக்கு உயர்நிலையில் உள்ளவங்களோடு மன வருத்தம் ஏற்படலாம். படிப்படியான உங்களுக்கு சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்க போகிறது தான் பார்க்க முடியும். வாகனங்கள் மூலமாக செலவு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுடைய திறமையான செயல்பாட்டால் பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்து முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே மிகவும் நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுப செலவுகள் கண்டிப்பாக கூடும். எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். துணிச்சல் உண்டாகும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் நீங்கள் செயல்களில் இறங்கி விடுவீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கண்டிப்பாக பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக்கொள்வதற்கு மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவாங்க. சக ஊழியர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். பெண்களுக்கு துணிச்சலோடு ஈடுபடக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பாங்க. தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு சுணக்கம் ஏற்படும். அதே போல் அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கூட கிடைக்கலாம். நீர்வரத்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெளியூர் செல்லக்கூடியது, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட வரலாம். அந்த வாய்ப்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள் எல்லாம் சரியாகும். அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகலாம். ஆன்மீக எண்ணம் ஏற்படலாம். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலையில் காணப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகலாம். மேல் அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சில்லறை சண்டைகள் உங்களுக்கு அவ்வப்போது வரலாம். மன வருத்தம் ஏற்படலாம். வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையலாம். நண்பர்களுடைய உயர்வு நிலை குறித்து நீங்கள் ரொம்பவே நீங்கள் பெருமைப்படுவீங்க. குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்போடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டில் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரத்தில் படிப்பிலும் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. இனி குறிப்பிட்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக நிம்மதியும் ஒற்றுமையும் பெற முடியும். முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் முன்னேறுவீங்க. சுபகாரியங்களில் நிச்சயமாக முயற்சியில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. நவகிரகத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர் சாற்றி வழிபடுவது செல்வ சேர்க்கையை தரக்கூடியதாகவும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.